ரோட் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். என் பேர் லாவண்யா. சிவகங்கையில் உள்ள லேடிஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். எனக்கு சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் இடையில போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால என்னால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. பிள்ளைக்கு கடைசியில் டாக்டர் இருக்க வரையும் நல்ல சாப்பாடு கொடுமான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மாசமா வீட்டில் இருக்கு. காலேஜுக்கு அனுப்ப முடியல. 4-5 மாசமா வீட்டிலே இருக்கு. காலேஜும் போய் படிக்க முடியல. வீட்டில் இருந்தும் ஆன்லைன் கிளாஸ் பார்க்க முடியல. கை கால் அங்கன்னா ஓட்டை இல்லாமல் பிளட்டு போயிடுச்சு. மாத்திரை மருந்து சாப்பிட்டு இப்போ நரம்பு மூளையை பாதிச்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்துட்டா பரவாயில்ல. அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செலவு பண்ணி பார்க்குற அளவுக்கு. அது சிரிச்சா நாங்கள் சிரிக்கிறது, அது அழுதான் நாங்கள் சேர்ந்தது. புதிய காலம் தான் இருக்கணும் நேரடியாகவும் சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாங்க. 3 பிள்ளைகளை வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை பார்த்து இந்த பிள்ளைகளை காப்பாத்திட்டு இருக்கேன். கலெக்டருக்கு மனு கொடுத்தோம். முதலமைச்சருக்கு கருணை மனு அனுப்பணும். எதுலையாவது நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டு எதிர்பார்ப்போட காத்திருக்கோம். எங்களுக்கு யாருமே உதவி பண்ணல. யாராச்சும் இதை பார்த்துட்டு வேலை போட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை பாக்குறாங்க. யாராவது எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு கலெக்டர் ஐயாவுக்கு நான் கேட்டுக்கிறேன். ஒரு தாயா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க. இன்னும் 3 வருஷம் தான் உங்க பொண்ணு உயிரோடு இருப்பாங்க. புடிச்சதை செஞ்சு போடுங்க என டாக்டர் சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 வருஷம் தான் என் பொண்ணு உயிரோடு இருப்பாளாம். ட்ரீட்மெண்ட் பண்ணா காப்பாத்திடலாம்னு சொல்றாங்க. அவ்வளவு காசுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாச்சும் உங்களால பண்ண முடியுமா என கண்ணீர் ததும்பிய கண்களுடன் கையறு நிலையில் பேச தொடங்கினார் ஜெயபாரத தேவி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அன்பு நகரை சேர்ந்தவர் ஜெயபாரத தேவி. திருமணமாகி சில ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த கணவர் 3 குழந்தைகளுடன் ஜெயபாரத தேவியை கை கழுவி விட்டார். இவர்களுக்கு 2 மகள் 1 மகன். வீட்டு வேலை செய்து 10 பாத்திரம் கழுவி பிள்ளைகளை வளர்த்து வந்தார் ஜெயபாரத தேவி. பிள்ளைகள் வளர வளர அவர்களுக்கான தேவைகளும் வளர்ந்தது. அவர் ஒருவரின் சம்பாத்தியம் மட்டுமே 4வரின் தேவைக்கு ஈடு கொடுக்கவில்லை. விளைவு மகனின் படிப்பு தடைப்பட்டது. இருளில் தவிக்கும் குடும்பத்தை கரையேற்ற பெயிண்டர் வேலைக்கு புறப்பட்டார் மகன். மூத்த மகள் சிவகங்கை அரசு பெண்கள் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பொருளாதாரம் படித்து வருகிறார். 2வது மகள் மானாமதுரையில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பெரிய வசதி இல்லை என்றாலும் நிம்மதியான சூழலை நோக்கி வாழ்க்கை நகரத் தொடங்கியது. பணம் காசு எல்லாம் வேண்டாம், ஆரோக்கியத்தோடு இருந்துட்டா போதும் என நினைத்த ஜெயபாரதி தேவியின் ஆசை மிக விரைவிலேயே கருகி போனது. கல்லூரியில் படிக்கும் மூத்த மகளின் பெயர் லாவண்யா. கடந்த சில ஆண்டுகளாக லாவண்யா வலிப்பு நோயால் அவதிப்பட்டுள்ளார். செருவாடு சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் பிரித்து மகளுக்கு மருத்துவ செலவு பார்த்துள்ளார் ஜெயபாரத தேவி. வலிப்பு நோயாக இருந்தவரை கூட அவர் பெரிதாக அச்சப்படவில்லை. இதன் பிறகு லாவண்யாவின் பாதம், கை, கால் உள்ளிட்ட உடல் உறுப்புகளில் இருந்து தானாகவே ரத்தம் வெளியேற தொடங்கி இருக்கிறது. இதனால் பதற்றமடைந்த லாவண்யாவின் அம்மா மருத்துவமனை அழைத்து சென்று வைத்தியம் பார்த்துள்ளார். இதற்காக லாவண்யா நிறைய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு குணமாயிருக்கிறார். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனதே என நினைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் அடுத்த பிரச்சனை அணிவகுத்து நின்றுள்ளது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்ட மருந்து மாத்திரைகளால் மூளைக்கு செல்லும் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் ஜெயபாரத தேவி சரிவர ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் மகளை காப்பாற்றிவிடலாம் என கூறுகிறார். இல்லை என்றால் நீண்ட நாள் மகள் உயிரோடு இருக்க மாட்டார் என கூறுகிறார். நம்மிடம் பேசும் போதே லாவண்யா மயக்கம் போட்டு தரையில் அமர அவரை பத்திரமாக கூட்டிச் சென்று படுக்க வைத்து போர்வையை போர்த்து விடுகிறார் தாயார் ஜெயபாரத தேவி. இதையெல்லாம் பார்த்து கொண்டு நிற்கும் போதே நமக்கும் கண்ணீர் முட்டியது. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அம்மா, கவலைப்படாதீங்க என சொல்லும் போதே முட்டி நின்ற கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது. தாள முடியாத கண்ணீருடன் அங்கிருந்து விடை பெற்றோம். லாவண்யாவுக்கு அரசு தலையிட்டு உதவ வேண்டும் என்பதை விட அவரை உயிருடன் காப்பாற்ற வேண்டும் என்பதே அனைவரின் இயக்கமாகவும் இருக்கிறது. என் பேர் லாவண்யா. சிவகங்கையில் உள்ள லேடிஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். எனக்கு சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் இடையில போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால என்னால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. செல்லும் பார்க்க முடியாது. ஓவராக செல்லு, டிவி இதெல்லாம் பார்க்க முடியாது. வெயில்லையும் போய் ஓவராக நிற்க முடியாது. அதனால என்னால் காலேஜும் போய் படிக்க முடியல. வீட்டில் இருந்தும் ஆன்லைன் கிளாஸ் பார்க்க முடியலை. வெளியில் எங்கேயும் போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். நான் இல்லம் தேடி கல்விக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு யாராச்சும் இதை பார்த்துட்டு வேலை போட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை பார்க்குறாங்க. நிதியுதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் சரி, யாராச்சும் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது சிரிச்சா நாங்கள் சிரிக்கிறது,
அது அழுதான் நாங்கள் சேர்ந்தாலும் வந்துச்சுன்னா அதோட எல்லா செயலுமே இழந்துடும். கண்ட்ரோல் தன்னை உடம்ப வந்து கண்ட்ரோல் இல்லாமல் எல்லாமே இழந்துடும். என்ன பண்ண முடியும்? என்னால் முடிஞ்ச அளவு என்னால் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு எல்லாரோடைய உதவியோடையும் இந்த பிள்ளையை பார்த்தேன். ஆனால் கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணி இந்த பிள்ளையை நல்லபடியாக பார்த்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் 5 வருஷம் வாழ்கிறது, இன்னொரு 5 வருஷம் நல்லா வாழ்ந்துடாதா அப்படின்னு ஒரு தாயாக எனக்கு ஒரு ஆசை தான். ஆனால் ஒரு 3 வருஷம்னா அவங்க சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் 3ஆவது வருஷம். அவங்க குறுகிய காலம் தான் இருக்கணும் நேரடியாகவும் சொல்லிட்டாங்க. அதனால தான் உடல் உறுப்பு கேட்டாங்க. ரொம்ப சைக்கோம், ரொம்ப இதாக கிடந்துச்சு கோமாவில். என்னால் இதுவரையும் நான் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நான் பேசாமல் இருக்கேன். இப்போ அதே ஸ்டேஜுக்கு திருப்பி வந்துடும். என் பிள்ளைக்கு கடைசியில் டாக்டர் இருக்க வரையும் நல்ல சாப்பாடு கொடுமான்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1 மாசமா வீட்டில் இருக்கு. காலேஜுக்கு அனுப்ப முடியல. 4-5 மாசமா வீட்டிலே இருக்கு. கலெக்டருக்கு மனு கொடுத்தோம். முதலமைச்சருக்கு கருணை மனு அனுப்பணும். எதுலையாவது நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டு எதிர்பார்ப்போட காத்திருக்கோம். எங்களுக்கு யாருமே உதவி பண்ணலை. எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாங்க. 3 பிள்ளைகளை வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை பார்த்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றிட்டு இருக்கேன். என் மகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டில் யாராவது எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு கலெக்டர் ஐயாவுக்கு நான் கேட்டுக்கிறேன். ஒரு தாயா என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க. என்னால் என் பிள்ளைக்கு 7 வயசுலேருந்து ஃபிக்ஸ் வரும். மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ உடம்புல தன்னாலே பிளட்டு போயிட்டு இருந்துச்சு. எந்தெந்த பாதத்துல இருந்து கை கால் அங்கன்னா ஓட்டை இல்லாமல் பிளட்டு போயிடுச்சு. மாத்திரை மருந்து சாப்பிட்டு இப்போ நரம்பு மூளையை வந்து பாதிச்சிருக்கு. மூளைக்கு போகிற ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. சிறுமூளைக்கு போகிற ரத்த குழாய் சுருங்கி டீப்பில் ரத்தம் ரொம்ப இதாக இருக்குது. பிள்ளை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செலவு பண்ணி பார்க்குற அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்னால் பார்க்க முடியலை. இதனால என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. மாத்திரை மருந்து மெடிசனுக்கு என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.